இங்க ஹீரோ அவங்க மாமா பொண்ணி கல்யாணம் பண்ணி அவ லவ் பண்ற பையனோட சேர்த்து வைக்க வெளிநாடு அனுப்பலாம் முடிவு பண்ணி அவன் எக்ஸ் கிட்ட கேட்கறான். அப்ப அதை கேட்ட அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் கனடால அவங்க 2 பேருக்குமே நான் ஜாப் ஆஃபர் பண்றேன்னு சொல்லிட்டு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. சோ இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து 3 மாசம் கழிச்சு இந்த எம்பசில இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா அந்த இன்டர்வியூல இந்த பொண்ணு லவ் பண்ற பையன் பாஸ் ஆயிடுறான். பட் இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. சோ அப்பதான் ஹீரோக்கு இந்த பொண்ணு பிரெக்னன்ட்டா இருக்க விஷயம் தெரிஞ்சு ஷாக் ஆயிடுறான். சோ இவன் குழந்தைய அபார்ட் பண்ண சொல்றான். ஆனா இவன் எப்படியோ சொல்லி புரிய வச்சு அபார்ட் பண்ணவும் போயிடுறாங்க. ஆனா செக் பண்ணி பார்த்ததுல இதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு குழந்தை பெத்துக்கு பாக்கியமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. அதனால இவன் இனிமேல் இதை அபார்ட் பண்ண வேணாம்னு இவனே இந்த குழந்தைக்கு அப்பா மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறான். இப்போ கொஞ்சம் மாசத்துல குழந்தையும் பெத்துக்கிட்டு அந்த குழந்தையுமே இவன் பார்க்க ஆரம்பிச்சிடறான். அண்ட் இவங்களுமே கனடா போனோம்னு சொல்லிட்டு ரெடி ஆயிடுறாங்க. அப்ப இதை பார்த்து அவங்க ஃப்ரெண்டு ரொம்பவும் கடுப்பாயிடுறான். அண்ட் இந்த பொண்ணு கிட்ட லவ் சொல்ல வந்தவனா லவ்வையும் சொல்ல விடாம கல்யாணம் பண்ணி இப்படி வேற ஒருத்தன் குழந்தைக்கு அப்பாவா நடிக்க வச்சு ஜோக்கர் மாதிரி பாக்குறீங்கன்னு சொல்லிட்டு அசிங்கமா திட்டி விட்டுறான். இப்பதான் இந்த பொண்ணுக்கு அவனும் நம்மள லவ் பண்றான்ற உண்மையை தெரிஞ்சு போகுது. சோ இப்போ அவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிடறான். இவன் ஃப்ரெண்டுமே அந்த பொண்ணு கிட்ட எல்லாமே சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிடுறான். சோ போகும்போது இந்த பொண்ணு டேரக்டாவே அடுத்ததா என்னதான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கேட்கறான். ஆனா இவன் எதுவுமே பண்ண மாட்டேன், கல்யாணமா பண்ணிக்க போறதில்லன்னு சொல்லிடுறான். அதை கேட்டதுமே இந்த பொண்ணு நீ இப்படி இருக்கும்போது நான் எங்கேயுமே போலன்னு சொல்லிட்டு பாஸ்போர்ட் விசாவை தூக்கி போட்டுறா. சோ இனிமேல் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு தான் நான் இங்க இருந்து போவேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துறான். தென் இவனுக்காக ஹீரோயின் டைவர்ஸ்லாம் அப்ளை பண்ணி மேட்ரிமோனில பொண்ணு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவனை பத்தின எல்லாமே தெரிஞ்சதுமே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா இப்போ இவங்க கூட ஒர்க் பண்ண ஒரு பொண்ணு இவனை ஒன் சைடா லவ் பண்ணிப்பா. சோ அந்த பொண்ணை இவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. அப்பன்னு பார்த்து இவங்க அப்பாக்கு இந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ண விஷயம் தெரிஞ்சு போகுது. சோ வீட்டுக்கு கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. இப்போ வேற வழி இல்லாம கூட வேலை செய்யற பொண்ணு கூட ஹீரோ அஃபேர்ல இருந்தா, அதனால தான் டைவர்ஸ்க்கு இந்த பொண்ணு அப்ளை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு போய் சொல்லிடுறான். சோ கோவத்துல இவனை அடிக்க ஆரம்பிச்சாங்க. இந்த பொண்ணுமே உண்மையை சொல்லலாம்னு வரா. ஆனா இவன் உண்மையை சொன்னா குழந்தையை கொன்னுடுவான்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க சொல்லிடுறான். ஆனா இவங்க அம்மா வராங்க. அவங்க அம்மா கிட்டயுமே வேற ஒரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்கான்னு சொல்லிடுறாங்க. சோ அவங்களுமே இவன் மேல கோவப்பட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ ஹீரோ போட்டதால ஆள அனுப்பிடுறாங்க. இது தெரிஞ்சதுமே அவங்க அப்பா கிட்ட எல்லாமே சொல்லி அந்த குழந்தை கூட அவன் கிடையாது என்னோட லவ்வர்துன்ற உண்மையை சொல்றான். அதை கேட்டதுமே இந்த குழந்தை உயிரோட இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சாகடிக்கலாம்னு சொல்லி எடுத்துட்டு போயிடுறான். பட் அப்பன் பார்த்து இடி இடிச்சு இவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அங்கேயே விழுந்துடுறான். பார்த்தா கொஞ்ச நேரத்திலே ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க. அங்க இருக்க டாக்டருமே எந்த குழந்தைய நீங்க கொல்லணும்னு நினைச்சீங்களோ அதே குழந்தையால தான் நீங்க இப்போ உயிரோட இருக்கீங்கன்னு சொல்றாங்க. அப்பதான் இவருக்கு எல்லா கோபமும் போயிடுது. அண்ட் ஹீரோவா அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து இப்ப வேற ஜாதியில கல்யாணம் பண்ணா எப்படி பார்த்தாலுமே இந்த குழந்தை உங்களோட பேரன் தான். சோ இப்பயாச்சும் உங்களோட கோபத்தை விட்டு அவங்க 2 பேரும் ஏத்துக்கோங்கன்னு சொல்றாங்க. இவருமே மனம் திருந்தி அவங்க 2 பேரையும் ஏத்துக்கிறாரு. ஆக்சுவலா ஹீரோ தான் குழந்தையை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் மூலமா அங்க வந்திருப்பா. இவன் வீழ்ந்திருக்கிறத பார்த்ததுமே இவரை காப்பாத்தி ஹாஸ்பிட்டல் சேர்த்து இந்த குழந்தை காப்பாத்தினதா போய் சொல்லியிருப்பான். அண்ட் கடைசியில ஹீரோக்கு அவங்க அம்மா கிட்ட சொல்லி அவங்க கூட ஒர்க் பண்ற ஒன் சைடு லவ் பண்ற அந்த பொண்ணையே சேர்த்து வச்சிடறாங்க.